2026 உலகக்கோப்பைக்கான ஸ்குவாடை இந்திய அணி ஸ்குவாடை இன்று மதியம் அறிவிச்சிருக்காங்க. நேற்று சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த 5வது T20 போட்டியில் சுப்மான் கில் இருந்திருக்க மாட்டாப்புல. ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் இறங்கியிருப்பாங்க. ஒன் டவுன் 3வது இடத்துல திலக் வர்மா இறங்கியிருப்பாப்புல. இது செம்மையாக செட் ஆகியிருந்திருக்கும். அப்போ ரசிகர்கள் காம்பியர் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுதான் பெர்ஃபெக்டான செட்டு. ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் தான் வரணும். 3வது இடத்துல திலக் வர்மா வரணும். இந்த செட்டப்பை தான் உலகக்கோப்பையில் தொடரணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புனாங்க. ஆனாலும் கௌதம் காம்பீர் என்ன செய்வாப்புல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒருபோதும் சுப்மான் கில்லை விட்டு கொடுக்க மாட்டாப்புல. சுப்மான் கில் தான் துணை கேப்டனாக இருப்பாப்புல. சுப்மான் கில் தான் ஓப்பனிங்கில் இறங்குவாப்புல. யார் சொல்லையும் இந்த கௌதம் காம்பீர் கேட்க மாட்டாப்புல. அதனால் நம்ம சொல்கிறத சொல்லிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்குவாடில் ஒரு ஆச்சரியம் ப்ளஸ் அதிர்ச்சிங்க. சுப்மான் கில்லை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சிங்க. என்னன்னா சுப்மான் கில்லை ஒருபோதும் இந்த காம்பீர் விட மாட்டாப்புல அப்படின்னு தான் நினச்சாங்க. சுப்மான் கில்லை தூக்கி வெளியே போட்டாங்க. ரொம்பவே சந்தோஷம். இன்னொன்றும் செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த ஹர்ஷித் ராணாவையும் சேர்த்து தூக்கி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை செய்யலை. இப்போ இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்கள் 3 பேர், பும்ரா, அஸ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா. இந்த 3 பேர் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் 4 பேர், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இதில் அக்சர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லையும் போயிடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர்கள் 2 பேர், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே. 3 நாள் 7, 7-2, 9 ஆயிடுச்சு. மிச்ச 6 பேரும் பியூர் பேட்ஸ்மேன். யாராருன்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, இஷான் கிஷன், ரிங்கு சிங். இந்த 6 பேர் 9+6 15 பேர் கொண்ட ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இஷான் கிஷனை யாருமே எதிர்பாராத விதமாக இந்த 15 பேர் கொண்ட அணியில் கொண்டு வந்திருக்காங்க. ரிங்கு சிங்கையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது சூப்பரான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுது. யார் யாரை வெளியே தள்ளியிருக்காங்க அப்படின்னா, சுப்மான் கில்லை தூக்கி வெளியே தள்ளிட்டாங்க. ஜிதேஷ் சர்மாவையும் வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ இஷான் கிஷனை கொண்டு வந்ததுக்கு ஒரு பின்னாடி ஒரு பலமான ஒரு காரணம் இருக்குங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பேச போகிறோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே சஞ்சு சாம்சன் பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் இருந்தாப்புல. சுப்மான் கில் இருந்ததுனால ஓப்பனிங் பிளேஸில் சுப்மான் கில், பேக்கப் வீரராக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ப்ளஸ் கீப்பராக சஞ்சு சாம்சன் இருந்தாப்புல. அதனால் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. மெயின் கீப்பராக ஜிதேஷ் சர்மா இருந்தாப்புல. இப்போ சுப்மான் கில் வெளியே போயிட்டதுனால மெயினாக ஓப்பனிங் பிளேஸில் சஞ்சு சாம்சன் வந்துட்டாப்புல. மெயின் கீப்பர் இடத்துக்கும் வந்துட்டாப்புல. இப்போ என்ன அப்படின்னா, ஓப்பனிங்கில் நமக்கு பேக்கப் வேணும், அதே மாதிரி கீப்பர்லையும் பேக்கப் வேணும். சஞ்சு சாம்சனுக்கு கீப்பர் பேக்கப்னா ஜிதேஷ் சர்மாவை எடுக்கணும். 1. ஓப்பனிங் பேக்கப்புக்கு என்ன செய்ய? ஓப்பனிங் பேக்கப்புக்கு சுப்மான் கில்லை வெளியில் தூக்கிட்டாங்க. அப்போ ஓப்பனிங் பேக்கப்புக்கு ஜெய்ஸ்வால் மாதிரியான ஒரு ஆளை எடுக்கணும். அப்போ 2 வீரர்கள் எடுக்கணும். ஒருத்தரை தூக்குனதுனால 2 வீரர்கள் எடுக்கணும். ஒன்று ஓப்பனிங் பேக்கப்பு, இன்னொன்று கீப்பர் பேக்கப்பு. அதில் ஜெய்ஸ்வால் ப்ளஸ் ஜிதேஷ் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் சுப்மான் கில் ஒரு ஆளுக்காக எடுக்கணும். அங்கே தாங்க செலெக்ஷன் டீம் யோசிச்சிருக்காங்க. உண்மையாகவே இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க. என்னைய கேட்டால் சமீபத்தில் ஜார்க்கண்ட் அணிக்காக இஷான் கிஷன் கேப்டன் ஆடி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க வச்சு கப்பை எடுத்து கொடுத்துருக்காப்புல. இதில் 2-3 ஆட்டத்தில் அதிரடியாக மனுஷன் பிச்சு உதறி இருக்கான். இங்கே தான் யோசிச்சிருக்காங்க. இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கும் பேக்கப்பு, கீப்பருக்கும் பேக்கப்பு. இந்த 2 வீரர்களுக்கு பதிலாக ஒரு வீரரை எடுத்தால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜிதேஷ் சர்மாவை உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலாக இஷான் கிஷனை எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஓப்பனிங் பேக்கப் ஜெய்ஸ்வாலுக்கு போக அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் தவிர்த்திருக்காங்க. இந்த இஷான் கிஷன் ஓப்பனிங்க்கும் பேக்கப்பு, கீப்பருக்கும் பேக்கப்பு. செம்மையான இது மாஸ்டர் மூவ்ங்க. இதனால் என்ன இன்னொரு பாசிட்டிவ் ஒரு ப்ளஸ் கிடைச்சது அப்படின்னா, ஃபினிஷிங் ரோலில் ரிங்கு சிங்குக்கு வாய்ப்பு. அந்த 2 பேர் ஒதுக்கி இஷான் கிஷனை மட்டும் எடுத்ததுனால ஃபினிஷிங் ரோல் செம பக்காவாயிடுச்சு.
ஏன்னா சமீப காலங்களில் ரிங்கு சிங்கும் வாய்ப்பு கிடைக்காம வெளியே இருந்தாப்புல. நல்ல திறமையான பிளேயருங்க, ஃபினிஷிங் ரோலில் அட்டகாசமாக ஆடக்கூடிய ஆள். இப்போ இதன் மூலம் இந்த இஷான் கிஷனை கொண்டு வந்ததன் மூலம் ரிங்கு சிங்கை இந்த ஃபினிஷர் ரோலுக்கும் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த இஷான் கிஷனுடைய செலெக்ஷனுக்கு போர்டு போயிருக்காங்க. உண்மையாக என்னைய கேட்டால் இதெல்லாம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நாங்கள் சொல்லுவேன். ரிங்கு சிங்குக்கும் வாய்ப்பு கிடைச்சது, ஓப்பனிங் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் ரெண்டுக்குமே பேக்கப்பாக ஒரே பிளேயர் எடுத்தது இந்தியாவுடைய செலெக்ஷன் கமிட்டியோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க. எல்லாமே செம்மையாக அமைஞ்சிருக்குங்க. ஒரே ஒரு விஷயத்தை தவிர என்ன அப்படின்னா, எனக்கு உடன்பாடு இல்லாதது என்னென்னா, இந்த ஹர்ஷித் ராணாவை இன்னும் இவங்க விடாமல் உள்ளே சேர்த்துருக்காங்க. விக்கெட் எடுக்காப்புல ஆரம்பத்தில் போடும்போது, ஆனால் குறைஞ்சது ஓவருக்கு 10 ரன் ரேட் மேலே கொடுத்துட்றாப்புல. பேக்கப் வீரராகத்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் ஆட வச்சா ரன்னை தாறுமாறாக கொடுக்குற மனுஷன், அவனுக்கு பதிலாக வேற யாரையாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் சிராஜையோ இல்லை சமியவோ உள்ளே கொண்டு வந்திருந்தா இன்னும் 100% பக்காவாக இருந்திருக்குங்க டீம். ஓகே, இந்த ஸ்குவாட் கண்டிப்பாக 2026 வேர்ல்டு கப்பை சொல்லி அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு டிராபேக், சூரியகுமார் யாதவ் இதுவரைக்கும் கேப்டன் ஆகி எந்த போட்டியிலையுமே ஒரு 50 கூட அடிக்கலை, எந்த போட்டியிலையுமே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஆடின தொடர் பூரா ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் அவர் ஃபார்முக்கு திரும்பணும், ஆடணும். வேர்ல்டு கப்பு ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டாலும் சூரியகுமார் யாதவுக்கு இதுதான் கடைசி தொடர். ஏன்னா ஏஜும் ஆயிடுச்சு. நிச்சயமாக கேப்டன்லையும் தொடர விட மாட்டாங்க. கேப்டனில் தொடர விடலைன்னா பிளேயிங் லெவன்லையும் இடம் கிடைக்காது. அதனால் 2026 வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு வெற்றிகரமான கேப்டன் அப்படிங்கிற பேரோட சூரியகுமார் யாதவ் வெளியே போவாப்ல அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க. நம்மளும் நம்புகிறோம். 2025 போலவே 2026லையும் இந்தியா உலகக்கோப்பையை எடுத்து சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் ஐயப்பாடும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.